everyone, welcome to Shrimax. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா GCD of the polynomials. நம்ம கிட்ட ரெண்டு polynomials இருக்கு. அது என்னன்னா 3x power 4 plus 6x cube minus 12x minus 24x. இது ஒரு polynomial. இன்னொரு polynomial என்ன 4x power 4 plus 14x cube plus 8x squared minus 8x. ஓகேவா, சால்வ் பண்ணலாமா? சொல்யூஷன். ஓகே ஸோ இப்போது நம்மக்கிட்ட ரெண்டு பாலினாமியல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியல் எடுத்துக்கலாம். 3x power 4 plus 6x cube minus 12x squared minus 24x. இதில் எல்லாத்துலேயுமே என்ன காமனாக இருக்குது? 3ன்ற டேர்ம் வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ 3யை காமனாக எடுத்துடலாம். அண்ட் எக்ஸும் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை காமனாக எடுத்துடலாம். ஃபைன். ஸோ இப்போ மிச்சம் என்ன இருக்குது? x cube plus 2x squared minus 4x minus 8. ஓகேவா? ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் 4x power 4 plus 14x cube plus 8x squared minus 8x. இவங்களில் யார் காமனாக இருக்கா? எல்லாத்துலேயுமே வந்து 2 காமனாக இருக்குது அண்ட் எக்ஸ் காமனாக இருக்குது. 2xஐ வெளில எடுத்துலாம். இப்போ என்ன கிடைக்கும்? 2x cube plus 7x squared plus 4x minus 4. கிளியர்? ஓகே. ஸோ இப்போது ஜிசிடினாலே என்ன? ஓகே, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். காமன் டிவைசர். அப்போ இந்த ரெண்டு டேர்மே எடுக்கிறோம். இது ரெண்டுக்கும் பார்க்குறோம். ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இந்த 3யும் 2வும் வேறு, இது ரெண்டும் காமன் கிடையாது. ஸோ இவங்களை விட்டுறலாம். அடுத்து பாருங்கள், இங்கேயும் யார் இருக்கா? எக்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போது இவங்களோட ஜிசிடியில் எக்ஸ் உண்டு. ஓகே. ஸோ அடுத்து இது ரெண்டும் வேறுன்னு இவங்களை விட்டுறலாமா? நோ. இது ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல். ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டு அவங்க கூட இந்த எக்ஸை சேர்த்துக்கணும். ஓகேவா? ஓகே. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இங்கே நம்மக்கிட்ட ரெண்டு பாலினாமியல்ஸ் இருந்துச்சு. அதை நம்ம எதில் என்ன டேர்ம்ஸ் எல்லாம் காமனாக இருக்கோ அதை வெளியெடுத்தோம். அதே மாதிரி இருக்க ரெண்டு பாலினாமியல்ஸ் கூட நமக்கு ஜிசிடி எடுக்க வேண்டிய ரெண்டு பாலினாமியல்ஸ் கூட முன்னாடி இருக்க டேர்ம்ஸை பார்த்தோம். அதில் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது காமனாக. ஸோ எக்ஸ் வந்து ஜிசிடியில் வரும். ஓகேவா? வேறு என்ன வரும்? இது ரெண்டும் காமனாக இருக்கான்னு பார்த்தா ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் பாலினாமியல்ஸாக இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டு அது கூட இந்த எக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கிளியர் தானே? போகலாமா? ஓகே. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எப்போவுமே யார் பெரிய டேர்மோ அவங்கள தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு பாலினாமியல்ஸ், இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க இந்த ரெண்டு பாலினாமியல்ஸில் யார் பெரிய பாலினாமியல்னு பார்க்கலாமா? ஓகே. ஹியர் எக்ஸ் கியூப், இங்கே எக்ஸ் கியூப். ஸோ ரெண்டோட டிகிரியும் சேம். ஸோ கோஎஃபிஷியன்ட் பார்த்தா இங்கே 1, இங்கே 2. ஸோ அப்படி பார்த்தா இதுதான் பெரிய பாலினாமியல். ஸோ இவங்கள தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இவங்கள நம்ம ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 2x cube plus 7x squared plus 4x minus 4. G of x equals x cube plus 2x squared minus 4x minus 8. Okay va? Okay. So பெரிய டேர்மை உள்ள போடலாமா? டிவைடண்டா? So 2x cube plus 7x squared plus 4x minus 4. இங்கே x cube plus 2x minus 4x minus 8. இங்கே ஃபஸ்ட்டு யார் இருக்கா? x cube. இங்கே ஃபஸ்ட்டு 2x cube. ஸோ இதுலேருந்து என்ன மல்டிப்ளை பண்ணால் 2x cube கிடைக்கும்? 2ஆல். ரைட்? ஸோ we will put 2.
So it will be 2x cube plus 2x squared minus 4. Okay. Minus 8x. இங்கே 4 வரும்ல. See, 2 multiply பண்ணோம்னா entire term 2 தானே multiply பண்ணுவோம். So 2x cube plus 4x squared minus 8x minus 16. ஓகேவா? ஓகே. சைன் சேஞ்ச் பண்ணலாமா? ஓகே. ஸோ 2x cube minus 2x cube கேன்சல் ஆகிடும். இப்போது 7x squared minus 4x squaredனா 3x squared plus 8x plus 4xனா plus 12x plus 16 minus 4னா plus 12. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த டேர்மில் எல்லாத்துலேயும் வந்து 3 காமனாக இருக்குது. ஸோ 3 காமனாக எடுத்துட்டேன்னா x squared plus 4x plus 4 வந்து இருக்கும். ஃபைனா? ஃபைன். ஸோ இப்போது இந்த 3ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபிகர். ஸோ இதை விட்டுட்டு நம்ம இதை மட்டும் நியூ ரிமைண்டராக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எப்படி இருக்கும்? x squared plus 4x plus 4 டிவைசட் ஆகிடும். யார் இங்கே டிவைடண்ட் ஆவா? இந்த டேர்ம் வந்து இங்கே டிவைடண்ட் ஆவாங்க இல்லையா? ஸோ x cube plus 2x squared minus 4x minus 8. இங்கே x cube இருக்குது, இங்கே x squared இருக்குது, இங்கே x cube இருக்குது. ஸோ x squaredலேருந்து x cube ஆகணும்னா xஆல் மல்டிப்ளை பண்ணணும் into x. ஸோ x cube plus 4x squared plus 4x. ஓகேவா? x cube minus x cube cancel ஆகிடும். 2x squared minus 4x squaredனா minus 2x squared minus 4x minus 4xனா minus 8x. ஸோ இந்த 8 கீழே வந்துடும். இங்கே x squared இருக்குது, இங்கே minus 2x squared இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும்? minus 2. ஏன்னா இந்த டேர்மை minus 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் minus 2x squared நமக்கு கிடச்சிடும். ஸோ என்டையர் டேர்மை minus 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? minus 2x squared minus 8x minus 8. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. minus 2x squared plus 2x squared 0 ஆகிடும். minus 8x plus 8x 0 ஆகிடும். minus 8 plus 8 0 ஆகிடும். ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போது இந்த இடத்துல ரிமைண்டர் 0 வந்ததுனால இங்கே டிவைசராக இருக்கவங்க தான் இந்த 2 டேர்முக்கு ஜிசிடி. சி, இப்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு ஜிசிடி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கு யார் காமனாக இருந்தால் இந்த எக்ஸ்னு ஒரு ஃபேக்டர் காமனாக இருக்குது. இப்போ இவங்களுக்கான ஜிசிடியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை இப்போ எப்படி எழுதணும்னா இவங்க 2 பேரோட ஜிசிடி ஃபஸ்ட்டு யார் இங்கே காமனாக இருக்கா? எக்ஸ் மல்டிப்ளைடு பை இந்த 2 பேரோட ஜிசிடியே எழுதணும். ஓகேவா? எழுதலாமா? GCD of 3x power 4 plus 6x cube minus 12x squared minus 24x, 4x power 4 plus 14x cube plus 8x squared minus 8x. இவங்களோட ஜிசிடி என்ன? ஆல்ரெடி 2 பேர்ட்டையும் 2x 3x ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப யார் காமனாக இருந்தா? எக்ஸ். இப்போ மிச்சம் இந்த டேர்ம்ஸில் யார் ஜிசிடியாக இருந்தா? இந்த டேர்ம். ஸோ அப்போ என்ன எழுதணும்? எக்ஸ் மல்டிப்ளைடு பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. ஸோ ஓகே ஆகாஷ், அவ்வளோதான் இந்த சம். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த 2 பாலினாமியல்ஸ்லேயும் காமன் டேர்ம்ஸை நம்ம வந்து வெளியே எடுத்தோம். ஸோ அது 2ல் பார்த்தோம் 2x 3x இருந்துச்சு காமனாக வெளில இருந்ததில். இதில் எக்ஸ் காமனாக இருக்கிறதுனால ஜிசிடியில் எக்ஸும் இன்க்ளூட் ஆகும்.
ஸோ இன்னும் 2 எக்ஸ்பிரஷன்ஸ் தான் கிடச்சிச்சு. அவங்க 2 பேரோட ஜிசிடியை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ ஹியர் இட் இஸ். ஸோ இது கூட எக்ஸை கம்பைன் பண்ணால் நமக்கு ஓல் ஜிசிடி கிடச்சிரும். ஓகேவா? அவ்வளோதாங்க இந்த சம். பாய். அடுத்த சம்மில் மீட் பண்ண.